வணக்கம் நண்பர்களே, ஆயக்கலைகளே கேரளத்தினால் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட்டிநாடு பால் பணியாரம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பால் பணியாரம் செய்ய அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 3/4 வழக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதே சம அளவு தான் வந்து நம்ம உளுந்தும் எடுத்துக்கணும். 3/4 வழக்கு பச்சரிசிக்கு 3/4 வழக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து நல்லா 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ 3 hours நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவை அரைச்சிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிரைண்டர்லேயே அரைக்க பாருங்க. சப்போஸ் நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா நைஸ் அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து மிக்சியில் அரைச்சி ஒரு அரிசி உங்களுக்கு வந்து அதில் இருந்தால் கூட எண்ணெயில் பொரிக்கிறப்ப வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு அரைக்கிறப்பே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா இது ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படிங்கிறனால. இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரிக்கலாம். நம்ம இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக அதை வந்து இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம உளுந்த வடை போடுறப்ப சைடில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுற மாதிரி கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறமா அதை லைட்டாக திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்த செட் ஆஃப் பேட்ச் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு மாவை எடுத்து அதை அப்படியே கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த மாதிரியே குட்டி குட்டி உருண்டைகளா. நீங்கள் இடையில வந்து தண்ணியை வந்து கையில் வந்து தண்ணியை நனைச்சிட்டு போட்டால் தான் உங்களால் போட முடியும். மாவு மட்டும் நல்லா பார்த்து பக்குவமாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதான் நம்ம பால் பணியாரம் செய்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டு நம்ம அதை வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்தா போதும். உங்களுக்கு கலர் நல்லா ப்ரௌனா மாதிரி வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பணியாரம்லாம் எண்ணெயில் பொரிஞ்சு ரெடியாக இருக்கு. நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு முழு தேங்காவை திருவி எடுத்து வச்சிருக்கேன். அதில் 2 ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 வாட்டி தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சா போதும். இப்போ தேங்காய் பால் அரைச்சி ரெடியாக வடிகட்டி வச்சிருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு சுகர், அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு சிட்டிக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த குட்டி கிளாஸால வந்து 2 கிளாஸ் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு தேங்காய்க்கு இந்த சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலோட ஏலக்காய் சேர்த்து அரைக்காமல் இருந்தீங்கன்னா ஏலக்காய் தூளாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம்லாம் வெதப்பான தண்ணியை சூடு பண்ணி அதில் போட்டு நான் ட்ரைன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச பணியாரம்லாம் அந்த தண்ணியில் போட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து டக்குன்னு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட வேண்டாம், டக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோன்னா, எண்ணெயிலேருந்து டேரெக்டாக தேங்காய் பாலில் போட்டால் எண்ணெய் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு ரீசன் வந்து டேரெக்டாக எண்ணெயிலேருந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்தது வந்து இந்த மாதிரி தண்ணியில் சேர்க்காம தேங்காய் பாலில் சேர்த்தோன்னா தேங்காய் பாலும் நல்லா வந்து உறிஞ்சிடும் டக்குன்னு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பணியாரத்தை எல்லாத்தையுமே வந்து தேங்காய் பாலில் வந்து ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 1/2 hour ஊறினதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடலாம். இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து தண்ணியில் போட்டு எடுத்தனால தேங்காய் பால்லாம் ரொம்ப உரியாமல் இருக்கு. ஸோ வந்து நம்ம தேங்காய் பால் பணியாரம் 2 சேர்த்து நல்லா சுவைக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்க. செய்யறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நன்றி.